கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் மீண்டும் ஒரு கசிவு ஏற்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள் ஒரு தகவலை கசிய விட்டிருக்கிறார். கூடங்குளம் அணுமின் நிலையம் பாதுகாப்பானது அல்ல என்ற கருத்தை நாங்கள் முதலிலிருந்தே வலியுறுத்தி வருகிறோம். இந்த பகுதியிலே கூடங்குளம் அணுமின் நிலையத்திலே ஒப்பந்தக்காரர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களை உள்ளே வேலைக்கு விடவில்லை என்றும் அங்கே 30 பேருக்கு மேல் இறந்து விட்டார்கள் என்றும் முதல் அணு உலை மூடப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தையும் மாநில அரசையும் மத்திய அரசையும் கூடங்குளம் அணுமின் நிலையத்தை பற்றிய கேள்விகள் கேட்கும் போதெல்லாம் மௌனமே எங்களுக்கு பதிலாக வருகிறது. மாவட்ட நிர்வாகம் இந்த பகுதிகளிலே நடத்துகிற விழிப்புணர்வு முகாம்களை நடத்தாமல் நிறுத்தி வைத்திருக்கிறது. மாநில அரசும் தமிழக முதல்வரும் கூடங்குளம் பிரச்சனையை பற்றி வாய் திறப்பதே கிடையாது. மத்திய அரசும் அணுசக்தி துறையும் இப்படி முன்னுக்கு பின் முரணாக கசிகிறது, எங்கள் விஞ்ஞானிகள் சரிபார்த்து விட்டார்கள் என்றெல்லாம் தகவல்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் மக்கள் மத்தியிலே இது ஒரு மிகப்பெரிய கவலையையும் அச்சத்தையும் பீதியையும் உருவாக்குகிறது. எங்களுடைய உயிருக்கு ஆபத்தான இந்த அணு உலையை ரகசியமாக இயக்கி எங்கள் வாழ்விலே ஒரு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கி விடுவார்களோ என்று மக்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசும் மத்திய அரசும் கூடங்குளம் அணுசக்தி நிர்வாகமும் 15 நாட்களுக்குள் அங்கே என்ன நடக்கிறது, உண்மை நிலவரம் என்ன என்ற முழு விபரத்தையும் உண்மை விபரத்தை தெரியப்படுத்தவில்லை என்றால் பல்லாயிரக்கணக்கான மக்களை கூட்டி இன்னும் 15 நாட்களுக்குள் நாங்கள் ஒரு மாபெரும் முற்றுகை போராட்டத்தை நடத்துவது என முடிவு செய்திருக்கிறோம்.